கேஷ் எடுத்து டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல இது ஒரு தேவையில்லாம வாப்பா 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 ஏந்து உள்ள படுத்து தப்பா பண்ணக்கூடாது. இது இப்போதான் பண்ணக்கூடாது, எப்போதான் பண்ணக்கூடாது பண்ணலாம். பண்ணக்கூடாது உள்ள ஸ்மெல் அடிக்குது ஒரு நாள் இப்படி படுத்துன்னு மற்ற கேஷ் எடுக்கிறவங்க பயந்துருவாங்க. என்னடா யாரோ வெளியாள் கேஷ் சேர்த்து பிடிக்குவாங்க உள்ள பயப்படுறாங்க. பார்த்து தூரம் வந்து வெளியே மக்கள் சுட்டு போகிறாங்க. உங்களுக்கு படக்கூடாது. முக்கியமாக ரயில்வே ஸ்டேஷன் இதில் பேர் வந்து போராட்டம் தானே இது உள்ள படுக்கலாமா நம்ம? வாங்க. என்ன ஊர்றீங்க? கேரளாவில் தான் இங்கே வந்துருக்கீங்க. வாங்க பண்ணக்கூடாது, கிளம்புங்க. என் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு சொந்த வீட்டுலாம் இல்லையா இருக்கு? போல பண்ணா பார்த்து தூரம் போகிறாங்க. லேடிஸ் ஜென்ட்ஸ்லாம் வராங்களா? பார்த்து தூரம் போகிறாங்க. காசு எடுக்கலாமா? எடுத்து வேணா தெரியுங்க, எடுத்து வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம ஏடிஎம்ல தஞ்சம் அடைந்த பெரியவரை காவலர் நிதானமா பேசி வெளியில அனுப்பின காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து பலருமே வேலை தேடி வெளி மாநிலங்களுக்கு வெளியூர்களுக்கு போய் தஞ்சம் அடைவாங்க. அந்த மாதிரி கேரளால இருந்து ஒரு நபர் என்ன பண்ணிருக்காருன்னா ரயில் மூலியமா புதுச்சேரிக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே அவர் வெளியனூர்ல இருக்கிற ரயில்வே நிலையத்துல இறங்கியிருக்காங்க. அப்ப புதுச்சேரியில கடுமையான வெயில் அப்படின்றதுனால அந்த பெரியவரால தாங்க முடியாம அவர் அங்க இருக்கிற ஒரு ஏடிஎம் குள்ள போய் படுத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த ஏடிஎம்க்கு போன பயணிகள் கொஞ்சம் பயந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க அதிர்ச்சி அடைந்து வெளியனூர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவலின் அடிப்படையில சம்பவ இடத்துக்கு போலீசாரும் அங்க வந்திருக்காங்க. வந்த உடனே அந்த காவலர் அந்த பெரியவரை போய் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ண உடனே அவர் முதல்ல நம்ம அடிக்க வராங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த காவலரும் இல்ல அடிக்கல, நீங்க இங்கெல்லாம் படுக்க கூடாது, எழுந்து வெளியில போங்க, இங்க ஏடிஎம் குள்ள வரவங்க பயந்துருவாங்க, யாரோ நம்ம கிட்ட திருட வராங்களோ அப்படின்னு சொல்லி, சோ அதனால நீங்க வெளியில போய் படுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெரியவரும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து எழுந்திக்க முயற்சி பண்ணி பொறுமையா அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காவலரும் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் கேரளால இருந்து வேலை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஏடிஎம்க்கு வெளியில போய் இருங்க, ஏடிஎம்க்கு வெளியில போய் தூங்குங்க, உள்ள இதுக்கப்புறம் வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வயதான முதியவரும் இல்ல இதுக்கப்புறம் நான் எப்பவுமே ஏடிஎம் குள்ள வந்து தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்காக காவலர் அந்த பெரியவரை வெளியில அனுப்பியிருக்காங்க. ஆனா இதை பார்த்த சமூக ஆர்வலர்கள் வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாம ஒரு முதியவர் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.